வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீடுகளுக்கு இடையேயான வேறுபாடு. ஏற்கனவே படித்தோம்லப்பா, வளரறி மதிப்பீடு, தொகுத்தறி மதிப்பீடு. அதுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை இப்போ படிக்க போகிறோம். சரியாப்பா? வளரறி மதிப்பீடு, தொகுத்தறி மதிப்பீடு. வளரறி மதிப்பீடுனா சோதனைகள் மூலம் மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதாவது சோதனைகள் வச்சு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு மதிப்பீடு செய்யப்படுது. தேர்வுகள் மூலம் மதிப்பீடு செய்யப்படுது. குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல், அப்படி இல்லை செமஸ்டர் எக்ஸாம் மூலமாக மதிப்பீடு செய்யப்படுது. சரியாப்பா? கற்பிப்பு காலம் முழுவதும் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது டீச்சர் டீச் பண்ணிகிட்டு இருக்கிற காலம் ஃபுல்லாமே வளரறி மதிப்பீடு மேற்கொள்ளப்படும். கற்பிப்பு காலத்தின் இறுதியில் மாணவர்களின் ஒட்டுமொத்த அடைவு தேர்ச்சியினை கண்டறிய பயன்படுகிறது. அதாவது ஒரு சிலபஸ் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு மாணவர்களோட ஒட்டுமொத்த அடைவு தேர்ச்சியினை கண்டறியறதுக்கு இந்த தொகுத்தறி மதிப்பீடு பயன்படுது. ஓகேவாப்பா? சோதித்தறியும் பாடப்பகுதி மிகவும் குறுகியது, ஆழமாக சோதித்து அறியப்படும். அதாவது ஒவ்வொரு நாளும் நடத்துகிற போர்ஷன் தான் அந்த சோதனை பகுதியாக இருக்கும். சரியா? சின்ன பகுதியாக தான் இருக்கும். அதில் ஆழ்ந்து மாணவர்கள் சோதித்தறியப்படுவாங்க. ஓகேவாப்பா? சோதித்தறியும் பாடப்பகுதி பரந்துபட்டது, பல்வேறு அம்சங்களை சோதிக்கிறது. சோதித்தறியும் ஆழம் குறைவு. அதாவது சோதித்தறியும் பாடப்பகுதி ஒரு சிலபஸ் ஃபுல்லாக பரந்துபட்டது. சரியா? பல்வேறு அம்சங்களையும் சோதிக்குது. அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், அப்புறம் ஸ்கில்ஸு எல்லாத்தையும் சோதித்தறியுது. ஆழம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அங்கே சோதித்தறியும் ஆழம் வளரறி மதிப்பீட்டில் அதிகமாக இருக்கும். தொகுத்தறி மதிப்பீட்டில் சோதித்தறியும் ஆழம் குறைவாக இருக்கும். ஓகேவாப்பா? குறையறி சோதனைக்கும் குறைதீர் கற்பித்தலுக்கும் வழிகோலுகிறது. வளரறி மதிப்பீடு குறையறி சோதனைக்கும் குறைதீர் கற்பித்தலுக்கும் வழிகோலுது. சரியாப்பா? மாணவர்களை தரம் பிரிக்கவும் தேர்ச்சி வழங்கவும் பயன்படுகிறது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸை ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ்னு தரம் பிரிக்கிறதுக்கும் தேர்ச்சியை வழங்குறக்கும், இந்த கல்வி நிலையிலேருந்து அடுத்த கல்வி நிலைக்கு இவங்க போகிறதுக்கு தகுதி வாய்ந்தவங்களா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் பயன்படுது. ஓகேவாப்பா? கற்பிக்கப்படும் பாடப்பகுதியில் மாணவர்கள் கற்றல் எவ்வாறு உள்ளது என்பதை தெரிவிக்கிறது. அதாவது டீச் பண்ணுற போர்ஷனில் மாணவர்களோட லேர்னிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வளரறி மதிப்பீடு தெரியப்படுத்துது. ஒரு பாடத்தில் மாணவர்களின் ஒட்டுமொத்த கற்றல் அடைவை மதிப்பிடுகிறது. அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாத்துலேயும் மாணவர்களோட ஒட்டுமொத்த கற்றல் அடைவை மதிப்பிடுது. இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்டையும் டெஸ்ட் பண்ணுறதா இருக்குது. ஓகேவாப்பா? கற்பித்தல் கற்றல் செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். அதாவது டீச்சிங் லேர்னிங் செயல்பாட்டில் ஒருங்கிணைஞ்சு நடக்கிறது வளரறி மதிப்பீடு. கற்பித்தல் கற்றல் செயல்பாட்டின் இறுதி நிலையில் அமைந்துள்ள பகுதி. அதாவது டீச்சிங் லேர்னிங் செயல்பாட்டில் லாஸ்ட்டாக அமைகிறது தான் தொகுத்தறி மதிப்பீடு. ஓகேவாப்பா?